செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டம் குறிப்பாக தமிழக அரசிற்கு பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக தொழில் தொடங்க இருக்கிறது. எனவே அந்த புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் முறையில் பல்வேறு விஷயங்கள் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இடைக்கால பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட்டாக இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஒவ்வொரு ஆண்டும் முழு பட்ஜெட் தாக்கல் நிலையில் விரைவில் தேர்தல் வருகின்ற நிலையில் வருகின்ற மே மாதம் ஒரு அரசு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஏதோ ஒரு அரசு பதவி இருக்கும். அந்த அடிப்படையிலே தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் அரசு இந்த இடைப்பட்ட நாட்களுக்காக ஒரு இடைக்கால பட்ஜெட் அறிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தவுடன் மாநில அரசும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதன் அடிப்படையிலே வருகின்ற மாதம், அதாவது மார்ச் மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொருட்டு பல்வேறு விஷயங்கள், அதாவது தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு அமைச்சரவை ஒவ்வொரு முறையும் ஒப்புதல் வழங்கப்பட்டு வருவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது ஒப்புதல் இந்த அமைச்சரவையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள், மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், புதிய திட்டங்களாக இருக்கட்டும், அதே போல ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படும் நிதியாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்புதலை அடுத்து விரைவில் பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.